வெல்கம் டு ASPN அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி மேக்ஸ் டாபிக் எல்லாமே வரிசையாக கவர் பண்ணிக்கிட்டு வரோம். ரீசனிங் பார்ட்டெல்லாம் அடுத்து வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்டில் ஒரு 7 டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாபிக் தான் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். ஆல்ரெடி ஒரு 5 டாபிக் கிட்ட கவர் பண்ணிட்டோம். இது வந்து பர்சன்டேஜ். இதில் ஒரு பார்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இது 2வது பார்ட். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பேசிக் மாடல் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சம்மை வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, நேர்மாறல், எதிர்மாறல், இன்னும் இந்த மாதிரி நான் ஒரு 4 டாபிக் கிட்ட நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே. அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்மளோட சேனலில் தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் கடந்த 10 வருஷம் நடந்த கொஷினோட கம்பைலேஷன் வந்து PDF உங்களுக்கு கொடுத்துருப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி சம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பர்சன்டேஜில் பார்ட் 2 வீடியோ. இதில் நம்ம ஆல்ரெடி 3 டைப் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். இது 2வது பார்ட்டு. இதில் டைப் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு தேர்விற்கு 270 தேர்வாளர்கள் வந்தனர். அதில் 252 பேர் தேர்வாகினால் தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னா, அவங்க தேர்வானவங்க எத்தனை பேருன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த தேர்வானவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. நம்ம தேர்வு ஆகாதவங்க எவ்வளோ பேர் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே எவ்வளோ பேர் மொத்தம் வந்தாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்கன்னு கொடுத்துட்டாங்க. பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம், கீழே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எப்பயுமே ஃபார்முலா எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு Z அப்படின்னு போட்டோம் இல்லையா. அப்போ இதில் கீழே என்ன பண்ணோம், மொத்தம் எவ்வளவு 270 பேர் எக்ஸாமுக்கு வந்தவங்க. இதில் 252 பேர் பாஸ் ஆனவங்க. இப்போ 270க்கு 252 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்மெட்டில் தான் எழுதணும். மொத்தம் டோட்டலாக கீழே இருக்கணும். எவ்வளவுன்னு கொஷின் கேட்டிருக்காங்களோ அது மேலே இருக்கணும். இன்ட்டு 100 போட்டால் தான் எனக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். இப்போ இதை அடிங்க, அப்படியே ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க, அவ்வளோதான் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதை திரும்ப 3ஆல் அடிக்கலாமா. 93 27, M3 24, திரும்ப 1 இருக்கும், 4 12. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 840 டிவைடட் பை 9 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதையும் திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 9, 2 3 6, திரும்ப 2 இருக்கும், M3 24 0. இப்போ எவ்வளோ கிடைக்குது, 280 டிவைடட் பை 3ன்னு கிடைக்குது. இப்போ இதுக்கு மேலே அடிக்க முடியாது என்னால். அப்போ இதை என்ன பண்ணணும்னா, இப்படியே ஆன்சரில் இருந்தால் நீங்கள் இதோட முடிச்சுக்கலாம். இல்லை, இதை வந்து மேக்ஸிமம் இதுக்கு அடுத்து இதை கலப்பு பின்னமாக மாற்றி தான் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை நான் வந்து டிவைட் பண்ணி நீங்கள் போடணும். இப்படி 280 3ஆல் 93 27, மிச்சம் 1 இருக்கும், இங்கே 0. அப்போ 3 9, மிச்சம் 1 இருக்கும். ஓகேவா, இவ்வளோதான். இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா 93, இந்த மேலே இருக்க 93 இங்கே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்குல்லையே அந்த 1 இங்கே வரணும். கீழே அந்த டிவிஷனில் இருக்க 3 இங்கேயே தான் வரும். இதுதான் கலப்பு பின்னமாக மாற்றுறது. பெரிய நம்பர்ன்றனால நம்ம இப்படி டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். சின்ன நம்பரில் நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஓரலாகவே கண்டுபிடிச்சி போட்டுடலாம். இப்போது இதுதான் ஆன்சர். தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 93 1/3% அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு அப்படியே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இதே மாடலில் இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்றத கொஞ்சம் இதுலேயே அடுத்தடுத்து சம் வந்து பார்க்கலாம். இன்னொரு சம் பாருங்க. ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க. அழுகுனதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ மொத்தம் 36 மாம்பழம் வாங்கியிருக்காங்க. 36 மாம்பழம் ராம் வாங்கியிருக்காரு. இதில் 5 மாம்பழம் அழுகிருச்சு. அப்போ அந்த 5 மேலே போடணும். இந்த அழுகுன மாம்பழத்துக்கு தான் சதவீதம் கேட்டிருக்காங்க, அதனால 5ன்னு டைரெக்டாக போட்டுக்கிறேன். இதை அடித்து போட்டால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும்.
இது எப்படி அடிக்கலாம்? 2ஆல் அடிக்கலாமா? 18 2 32 36 இதை அடித்தா 50ன்னு வரும். மறுபடியும் இதை 2ஆல் அடித்தா 52 18 இதை அடித்தா 25ன்னு கிடைக்கும். இப்போ 5 × 25 125 கீழே என்ன இருக்குது? 9 அப்படின்னு இருக்கு. இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது. அப்போ கலப்பு பின்னமாக மாற்றி போட்டோம்னா ஆன்சர் வந்து 13 மேலே 8 கீழே டிவைடட் பை 9 அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர். புரியுதா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மாம்பழம் இவ்வளோ வாங்கியிருக்காரு, இவ்வளோ அதில் கெட்டு போச்சு. அந்த கெட்டு போனதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சதவீதம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்படியே டைரெக்டாக சிம்பிளாக போடுறது தான் ஆன்சர். இப்போ ஒருவேளை அழுகாத மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அழுகாத மாம்பழங்கள்னா ஃபஸ்ட்டு அழுகாத மாம்பழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 36 மொத்தம், 5 அழுகிருச்சு. அப்போ இதை நான் கழிச்சு போட்டேன்னா எனக்கு 31. அப்போ அழுகாத மாம்பழம் வந்து 31. ஒருவேளை கொஸ்டின் அழுகாத மாம்பழங்களின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருந்தா நான் 36 மேலே 31ன்னு போட்டிருக்கணும். ஏன்னா இதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. இன்ட்டு 100ன்னு போட்டு நான் கண்டுபிடிக்கணும். வர்ற ஆன்சர் தான் அதற்கான ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? ஒரே கொஸ்டின்லாம் 2யும் சொல்கிறேன் நான். இவங்க அழுகுன மாம்பழத்தோட சதவீதம் கேட்டதுனால இந்த 5% மட்டும் கண்டுபிடிச்சிடுறோம். ஒருவேளை அழுகாததுக்கு கேட்டால் அந்த பேலன்ஸ் எவ்வளவுன்றதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இந்த சம். ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது 3வது ஒரு சம் பார்த்துடலாம். பாருங்க. ரவி கணிதத்தில் 75க்கு 66 மதிப்பெண்களும் அறிவியலில் 80க்கு 72 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் எனில் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார்? இப்போ 2 மார்க்கை கொடுத்துருக்காங்க கம்பேர் பண்ணி. இந்த 2யும் கம்பேர் பண்ணி இதில் எதில் வந்து அதிகம்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு கணிதத்தில் ஓகேவா, ஃபஸ்ட்டு மேக்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 75க்கு 66 வாங்கியிருக்காரு. சரி, அடுத்தது சயின்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 80க்கு 72 வாங்கியிருக்காரு. இப்போ ரெண்டுமே 75க்காக இருந்தால் டக்குன்னு நான் பார்த்த உடனே சொல்லிட்டு போயிடுவேன், 72 தான் அதிகமான மார்க்குன்னு. ஆனால் இது 80க்கு வாங்கியிருக்காரு, இது 75க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் தனித்தனியாக பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாதான் எனக்கு எதில் ஹையஸ்ட் ஸ்கோருன்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? இப்போ அப்போ இதுக்கு ஒரு தடவை நான் 100க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா ரெண்டையும் ஒரே பெர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு வேல்யூ எது வந்து பெருசு எது சின்னதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 75 25ஆல் அடித்தா 3 25 75 4 25. திரும்ப 3ஆல் இதை அடிக்கலாமா? 1 3 3 2 3 6 2 3 6. அப்போ 22 இன்ட்டு 4 தான் மிச்சம் இருக்குது. இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 88%. அப்போ மேக்ஸில் வாங்கின மார்க்கு 88ன்னு நான் கண்டுபிடிச்சினேன். இப்போ அடுத்து சயின்ஸில் பார்க்கலாமா? சயின்ஸில் பெர்சன்டேஜ் நான் கண்டுபிடிக்கிறேன். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். திரும்ப இந்த 8 டைரெக்டாக அடிக்கலாமா? 1 8 9 8 72. இப்போ இங்கே 9ம் 10 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளவு? 90. இப்போ ரெண்டையுமே நான் 100க்கு எவ்வளவுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு 2ல் எது ஹையஸ்ட் மார்க்கு அப்படின்னு தெரியும். எது ஹையஸ்ட்டு? அதிக மதிப்பெண் பெற்றது எந்த பாடத்தில்? அறிவியல். பெற்றது வந்து அறிவியல்ல அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஆப்ஷனில் கீழே அறிவியலா கணிதமா எதுலேயுமே இல்லை, ரெண்டுலேயும் சமம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எது ஆன்சர்ன்றதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி போடணும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கம்பேரிசனாக கூட கொடுப்பாங்க. இதெல்லாமே ஒரு ஈஸியான பேசிக் மாடல் தான். பட் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ஓ இப்படி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இந்த டைப்புக்கு இது போதும். அடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அடுத்து இன்னொரு டைப், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், டைப் 5. இந்த டைப்புக்கு தான் நம்ம ஆல்ரெடி நேர்மாறல் எதிர்மாறல் பார்த்துருப்போம். அந்த நேர்மாறல் எதிர்மாறல் இங்கே யூஸ் ஆகும். நான் வந்து இப்போ சிலபஸில் நேர்மாறல் எதிர்மாறல்னு இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் நடத்தியிருப்பேன்.
ஏன் அத வந்து நடத்தியிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா, அந்த நேர்மாறல், எதிர்மாறல வச்சு நெறைய கணக்கு நம்ம சால்வ் பண்ணலாம். எல்லா டாபிக்லயுமே அத நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாரி வரும். அதனால அத தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பா முக்கியம். இப்ப இந்த சம் கூட நான் அப்படிதான் பண்ண போறேன். இந்த மாதிரி டைப் வந்துச்சுன்னா, நீங்க அந்த மெத்தட்ல பண்ணா ரொம்ப ஈஸி. பாருங்க, ஒரு கொள்கலத்தில் உள்ள 20% ஆனது 40 லிட்டர் எண்ணெய் ஆகும். அக்கொள்கலத்தில் உள்ள எண்ணெயின் மொத்த அளவை காண்க. ஒரு ட்ரம் மாரி இருக்கு. அதுல 20% எண்ணெய் இருக்கு. அந்த 20%ன்றது எவ்வளவு? 40 லிட்டர். அப்ப அந்த கொள்கலத்துல இருக்க மொத்த எண்ணெய் எவ்வளவு அப்டின்னா, மொத்தம்னாலே அத நம்ம 100% எடுத்துக்கிறணும். அப்ப 20% தான் எனக்கு 40 லிட்டர்னா, 100% எவ்வளவு? அப்டின்னு நான் கண்டுபிடிச்சுட்டேனாலே எனக்கு ஆன்ஸர் கிடைக்க போகுது அவ்வளோதான். இதத்தான் நேர்மாறல், எதிர்மாறல்னு சொன்னேன். இப்போ நேர்மாறல்னா எப்படி பெருக்கணும்? எதிர்மாறல்னா எப்படி பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப 20% 40 லிட்டர்னா 100% கண்டிப்பா லிட்டர் கூடுதலா தான் இருக்கும். அப்ப அளவு கூடுனா லிட்டரும் கூடுது. பெர்சன்டேஜ் கூடுனா லிட்டரும் கூடுது. அப்ப 2மே நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஆப்போசிட்டா பண்ணணும். எதிர்மாறல்னா நேராவே பெருக்கிரணும். இப்ப குறுக்கு பெருக்கல்னா இப்படி. பாருங்க. இப்ப இத எப்படி பெருக்கணும்? 100 இன்டு 40 டிவைடட் பை இங்க மிச்சம் இருக்க வேல்யூவ கீழ போட்டுறணும். இவ்வளோதான். டைரக்ட்டா உங்களுக்கு ஆன்ஸர் கிடைச்சிரும். இப்போ நான் இத அடிச்சிடுறேன். இதையும் அடிக்கிறேன். 2ன்னு வரும். 2 இன்டு 100 200 லிட்டர் தான் மொத்தம் அதுல இருக்கிற எண்ணெயோட அளவு. புரியுதா? இப்ப ஈஸியா பாருங்க. உங்களுக்கு நேர்மாறல், எதிர்மாறல் மெத்தட்ல இத பண்ணிட்டோம். இந்த சம் புரியாதவங்க, நீங்க இந்த இடத்துல வந்து இது எப்படின்னு தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க நேர்மாறல், எதிர்மாறல் டாபிக்க பார்த்துட்டு திரும்ப இந்த இதுக்கு வாங்க. அப்போ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரி, இன்னொரு சம் பார்க்கலாம் இதுல. நெக்ஸ்ட் சம். மீனு தன்னுடைய சம்பளத்தில் 5% அதாவது ரூபாய் 2000 பொழுதுபோக்கிற்கு செலவிட்டால் அவருடைய சம்பளம் என்ன? அவருடைய மொத்த சம்பளம் என்ன? ஓகேவா? இப்ப இவங்களே என்ன குடுத்துட்டாங்கன்னா, 5% அவங்க செலவழிக்கிறாங்க. அந்த 5% தான் எவ்வளவுன்னு குடுத்துருக்காங்க? ரூ. 2000 அவங்களே குடுத்துட்டாங்க. அப்ப மொத்த சம்பளம் எவ்வளவு? அப்ப 100% எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, அதுதான் அவங்களோட மொத்த சம்பளம். புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆனா, சம்பளமும் கண்டிப்பா கூடவா தான் இருக்கும். 5% ரூ. 2000னா 100% கண்டிப்பா கூட தானே இருக்கும். அப்ப நேர்மாறல், குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்ப 100 இன்டு 2000 டிவைடட் பை 5. இப்ப நான் அடிச்சு போட்டேன்னா, 1 5 2 5 10 0. அப்ப எவ்வளோ வருது? 20 இன்டு 2000 40,000 தான் மீனுவோட மொத்தம் சம்பளம். புரியுதா? அவங்க ஒரு பங்கு குடுத்துர்றாங்க. 1%ஓட வேல்யூ எவ்வளவுன்னு குடுத்துர்றாங்க. அதிலிருந்து மொத்த பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். அத எப்படி வேணாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த நேர்மாறல், எதிர்மாறல தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து 5% அப்படின்றது இவ்வளவுனா, 100க்கு எவ்வளவுன்னு சொல்லி நீங்க பெர்சன்டேஜ் மாதிரியும் கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சுக்கலாம். அது உங்க இஷ்டம். ஆனா ஈஸியான மெத்தட்னா அது இதுதான். ஓகே. இன்னொரு சம் பார்க்கலாம். இப்ப பாருங்க. ஒரு கூடையில் மொத்த மாம்பழங்களில் 25% அழுகியவை. அவற்றின் எண்ணிக்கை 1250 எனில் மொத்த பழங்களின் எண்ணிக்கையை காண்க. மேலும் நல்ல மாம்பழங்களின் எண்ணிக்கையும் காண்க. இங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கூடையில மொத்த மாம்பழத்துல 25% அழுகி போச்சு. அந்த அழுகுனது தான் 1250ன்னு அவங்களே குடுத்துருக்காங்க. அந்த அழுகுனது அவற்றின் எண்ணிக்கை அப்படின்னா, அந்த அழுகுன 25% தான் 1250. கொஸ்டின நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப 25% தான் எனக்கு 1250 மாம்பழம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 100% எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ பெர்சன்டேஜ் கூடுனா மாம்பழங்களோட எண்ணிக்கையும் கூடும். அப்ப நான் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல் பண்ணா என்னாகும்? 100
இன்ட்டு 1250 டிவைடட் பை 25. இப்போ நான் இதை அடித்து போட்டேன்னா ஒரு 25 25 4 25 100. 4ஐயும் 1250ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5000 கிடைக்கும். 5000 மாம்பழங்கள் தான் மொத்த மாம்பழங்கள். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 5000 மாம்பழம் நல்ல மாம்பழம், மொத்த மாம்பழம்னா நல்ல மாம்பழம் எவ்வளவு, அழுகி போகாதது எவ்வளவு? அழுகி போகாதது எவ்வளவு? எனக்கு தான் டோட்டல் தெரிஞ்சிருச்சு 5000. இதில் அழுகுனது எவ்வளவு? 1250ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் நான் கழிச்சிட்டேன்னா மிச்சம் இருக்கிறது தான் அழுகாத மாம்பழம். 3750ன்றது தான் அழுகாத மாம்பழம், நல்ல மாம்பழங்களோட எண்ணிக்கை. புரியுதா? மொத்தம் கண்டுபிடிச்சிட்டு அதில் இருந்து நான் நல்ல மாம்பழங்களோட எண்ணிக்கையும் கண்டுபிடிச்சிருக்கேன். இது இந்த நல்ல மாம்பழங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு. அது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ரிஸ்கியானது. அதுக்கு விட இது ரொம்ப ஈஸி. அதாவது இப்போ நான் நல்ல மாம்பழங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? கொஸ்டின்ல அதுதான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அழுகுன மாம்பழம் 25% தெரியும். அப்போ அழுகாத மாம்பழம் எவ்வளவு இருக்கும்? 75%. இப்போ 100ல் 75% அழுகாத மாம்பழம்னா மொத்த மாம்பழம் எவ்வளவுன்னு இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். 5000 தான் மொத்த மாம்பழம். அப்போ 5000ல் இந்த 75% எவ்வளவு? அடிச்சு போடுங்க. 0 0 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3750ன்னு கிடைச்சிடும். இப்படி பண்ணும்போது கூட நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் சின்ன மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம 5000லேருந்து அழுகுனதை கழிச்சிட்டா அழுகாதது கிடச்சிரும். அப்படி கண்டுபிடிச்சாலும் சரி. அது 25%னா அழுகாதது 75%. அப்போ 5000ல் 75 எவ்வளவு சதவீதம்? 3750ன்னு கண்டுபிடிச்சாலும் சரி. அது உங்களோட இஷ்டம். அந்த நேரம் எக்ஸாம் ஹாலில் இருக்கிற பதட்டத்தில் உங்களுக்கு எந்த மெத்தட் மைண்டுக்கு வருதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை ஆன்சர் கொண்டு வரணும், அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்த டைப் ஒன்று பார்த்துடலாம். டைப் 6 பாருங்க. ஒரு எண்ணின் 35% என்பது 175 எனில் 175ல் எத்தனை சதவீதமாக அந்த எண் இருக்கும்? இங்கே 2 இது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. பாருங்க, ஒரு எண்ணின் 35% 175ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அப்போ அந்த எண் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா அந்த முழு எண். அந்த முழு எண்ணில் 175% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்க, 35% தான் 175னா ஃபஸ்ட்டு நான் 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா 100% தான் அந்த எண். அந்த எண்ணை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ பர்சன்டேஜ் கூடுது, இதுவும் அமௌண்ட்டும் கூடும். அப்போ குறுக்கு பெருக்கல் 100 × 175 டிவைடட் பை 35. நீங்கள் நேர்மாறல் எதிர்மாறல் பார்க்காட்டி ஏன் இதை போடணும்? எல்லாமே குறுக்கு பெருக்கல் தானே வருதுன்னு தோணும். அப்படி இல்லை, எதிர்மாறலும் வரும், நேர் பெருக்கலும் வரும் ஒரு சில சமூகங்களில். இந்த சமூகங்களில் பூரா இப்படி வருது. மற்றபடி நேர்மாறலும் இருக்குது. அது எப்படின்றதை நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் இதை அடிக்கிறேன். 1 35 35 5 35 175 வந்துடும். இப்போது 5 × 100 500. அப்போ 500ன்றது தான் அந்த நம்பர். அந்த எண் என்னன்னு நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு எண்ணோட 35% 175ன்னு சொன்னாங்கல்ல, அந்த எண் எதுனா 500. 500ல் 35% தான் 175. இப்போ அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருந்தா இதோட ஆன்சர் முடிஞ்சு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்ணில் 175ல் எத்தனை சதவீதமாக அந்த எண் இருக்கும்னு கேட்குறாங்க. புரியுதா? அப்படின்னா என்னன்னா 175ல் அந்த எண் என்னது 500 எத்தனை சதவீதமா இருக்கும்னு திரும்ப கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நான் இதை அடிச்சு போட்டா எனக்கு என்ன வரும்? 5ஆல் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 3 5 15 5 25. திரும்ப இங்கே 100ன்னு வந்துடும். திரும்ப 5ஆல் அடித்தா 7 5 35. இது 20ன்னு வருமா? இப்போ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே எவ்வளோ வரும்? 200 × இது 2000 வரும். கீழே 7ன்னு வரும்.
இதை நான் வந்து பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும்னா 285.71% வரும். அப்ராக்சிமேட் வேல்யூவா ஒரு 255% அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? அந்த எண் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த எண் 175ல் எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் டக்குன்னு அந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் 500ம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டு வந்துடுவோம். அதனால் எப்பயுமே கொஷினை கடைசி வரைக்கும் தெளிவாக படிக்க வேண்டியது முக்கியம். சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு மாணவர் மொத்த மதிப்பெண்ணில் 33% பெற்றால் தேர்ச்சி பெறலாம். அவர் 125 மதிப்பெண்கள் பெற்றும் 40 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வி அடைகிறார் எனில் அதிகபட்ச மதிப்பெண் என்ன? இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. கொஸ்டினே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருத்தர் வந்து நம்ம 35% தான் பாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அங்கே எப்படின்னா அந்த ஸ்கூலில் 33% எடுத்தால் பாஸ். ஓகேவா? டோட்டல் மார்க் எவ்வளோன்னு சொல்லலை. அந்த டோட்டல் மார்க்கில் 33% எடுத்தால் அவங்க பாஸ். ஆனால் அவர் மொத்தம் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து 125 மார்க் எடுத்திருக்காரு. இன்னும் 40 மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸ் ஆகிருப்பார். ஆனால் ஆகலை, ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மேக்ஸிமம் மார்க் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க்னா என்னன்னா மொத்த மதிப்பெண், டோட்டல் மார்க்கு எவ்வளவு அப்படிங்கிறத தான் இங்கே கேட்குறாங்க. சரியா? இப்போ இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ மினிமம் மார்க் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. மினிமம் மார்க் வந்து ஆக்சுவலாக அவர் 125 எடுத்துட்டார். இன்னும் 40 மார்க் இருந்தால் அவர் பாஸ் ஆகிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 40 மார்க்கை கூட்டிக்கிட்டா 165. இந்த 165 எடுத்திருந்தா அவர் பாஸ் ஆகிருப்பார். அப்போ இந்த 165ன்றது என்னது? 33%. அவங்களே கொடுத்துட்டாங்க. 33% தான் பாஸ் மார்க்கு. 125 எடுத்தாரு, ஆனால் 40 மார்க் இல்லாததுனால ஃபெயில் ஆகிட்டார். அப்போ அந்த 40 கூட்டிக்கங்க. கூட்டினா 165 எடுத்திருந்தா அவர் பாஸ் ஆகிருப்பார். அப்போ 33%ன்றது 165 மார்க்குனா 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது கூடுனா மார்க்கும் கூடும். குறுக்கு பெருக்கல் 100 × 165 டிவைடட் பை 33. இப்போ 33ஆல் இதை நான் அடித்தேன்னா 1 33 33, 5 33 165ன்னு வரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து 100ம் 5 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து டோட்டல் மதிப்பெண் வந்து 500 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அந்த மேக்ஸிமம் மார்க், அந்த மொத்த டோட்டல் மார்க் 500. இந்த 500க்கு தான் அவர் 165 எடுத்திருந்தா பாஸ் ஆகிருப்பார். ஆனால் அதுலேயும் 40 மார்க் குறைவா வெறும் 125 எடுத்துட்டாரு, அதனால ஃபெயில் ஆகிட்டார். அப்படியே ரிவர்ஸில் கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். கொஷினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம். 33% பாஸ் மார்க்கு, 125 வரைக்கும் எடுத்துட்டாரு, 40 மார்க் கம்மினா. அப்போ அந்த 40 மார்க் சேர்த்துருந்தா அவர் 33% எடுத்திருப்பார். அதான ஆன்சர். அப்போ 33, அது 40 அது கூட கூட்டிக்கிறோம். 33%ன்றது இந்த 165னா 100 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் டோட்டல் மொத்த மதிப்பெண் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ட்ரிக்கியாக கேட்பாங்க. நம்ம கொஷினை புரிஞ்சுக்கிறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இதோட இந்த டாபிக் வந்து செகண்ட் பார்ட்டு கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் வந்து டெய்லியுமே மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நம்மளோட சேனலில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் மேக்ஸ் வருது. மற்ற நாள் எல்லாமே மேக்ஸே தொடாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்றோம். ஆல்ரெடி கம்ப்ளீட்டான டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு டெய்லி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக வர டாப்பிக்கை நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. அப்புறம் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதோட கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே அடுத்த டாப்பிக்கை வந்து நோட்ஸ் எடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். இன்னும் 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் ஜிகே, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் எல்லாம் முடிச்சிடணும். அடுத்த 3 மாதம்
கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் மட்டும் தான் நடக்கணும். அந்த ரிவிஷனுக்கும் நம்மளோட சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் குடுக்க போறோம். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லயும் நீங்க டெலகிராம் லிங்க்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் வந்துரும். ஃப்ரீயாவே. உங்க எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குற வரைக்கும் உங்க கூட இருந்து கைட் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. சரி, இதோட அடுத்த பார்ட்ல கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட்டான சம்ல உங்கள நான் மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க் யூ. பை.